பஞ்சு விலை 30 முதல் 35% உயர்ந்துள்ளதன் காரணம் மற்றும் விலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போன்ற விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார் இந்திய ஜவுளி கூட்டமைப்பு செயலாளர் பிரபு. அவருடன் நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இப்போ இந்த பஞ்சு விலையேற்றத்துக்கான காரணம் என்ன? இதை தொடர்ந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் சார்? 2010-11ஆம் ஆண்டில் இதே போல ஒரு நிலை ஏற்பட்டு இந்திய ஜவுளித்துறை அரசின் ஆய்வுப்படியே 10,000 கோடி ரூபாயை இழந்தது. அதிலும் தமிழகம்தான் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்தது. அதே போன்ற ஒரு நிலைமை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. தமிழகம் பொதுவாக பருத்தி சார்ந்த ஆடைகளை உற்பத்தி செய்வதில் முன்னணி வைக்கிறதுனால இந்த பாதிப்பு மற்ற மாநிலங்களை விட தமிழகத்துக்கு தான் அதிகமாக இருக்கும். இதனுடைய பாதிப்பு என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நஷ்டம், வியாபாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருப்பதினால் ஆர்டர்கள் புக் செய்ய முடியாமல் இருப்பது, ஏற்றுமதி வரை இதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதற்கான காரணம் என்ன? திடீர்னு இந்த அளவுக்கு உயர்வதற்கான காரணம் என்ன? இது எப்படி இன்னும் என்னென்ன மாதிரியான வழிகளை இதை தீர்க்க முடியும்? ஆக்சுவலாக ஒரு பருத்தி விளைச்சல் ஒரு குறைந்த அளவு சென்ற வருடத்துக்கும் இந்த வருடத்திற்கும் சிறிதளவு குறைந்துள்ளது. ஆனால் அந்த குறைந்துள்ளது என்பதை உபயோகப்படுத்தி ஊக வணிகமாக இதை மாற்றி வதந்திகளை பரப்பி ஒவ்வொரு நாளும் பஞ்சு விலை ஏற்றுவது போன்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பஞ்சு விலை ஏற்றத்தினால் எந்த ஒரு விவசாயிக்கோ, எந்த ஒரு தொழில் டெக்ஸ்டைல் துறையில் இருக்கும் ஸ்பின்னிங், நிட்டிங், கார்மெண்டிங் அல்லது ப்ராசஸிங், எந்த துறையில் விசைத்தறி உட்பட எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான பலனும் இல்லை. அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள், விவசாயிகள் உட்பட. இதற்கு உடனடி தீர்வாக உற்பத்தியை சிறிதளவு குறைத்து அதன் மூலம் நஷ்டத்தை குறைப்பது, இரண்டாவது இறக்குமதி செய்வது, மூன்றாவதாக அரசாங்கத்திடம் முறையிட்டோம். அரசாங்கம் இருக்கிற சிசிஐ காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கும் பஞ்சை ட்ரேடர்களுக்கு விற்காமல் இனிமேல் நூற்பாலைகளுக்கு கொடுப்பது என்ற கொள்கை முடிவை எடுத்திருக்கிறார்கள். புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஸ்மிருதி இரானி அவர்கள் இந்த ஒரு நல்ல முடிவை அறிவித்தது ஒரு டைரக்ஷனல் மூவாக நாங்கள் கருதுகிறோம். இதையொட்டி அடுத்த வருடமும் இதே மாதிரி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அதன் மூலமும் சிறிது பஞ்சு விலை இப்பொழுது கட்டுக்குள் வரும் போல தெரிகிறது.